வணக்கம் சோழ நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி ஒரு வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். அதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னு அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம்
மிதுனத்துக்கு இப்போது 10ஆம் இடத்துல சனியானவர் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அதே நேரம் மிதுனத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க சனி. அவர் இப்போது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வாங்க. பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரொம்பவுமே நியூட்ரலாக தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை, நியூட்ரலான விஷயங்களாக தான் பெரும்பாலும் அமைஞ்சுக்கிட்டு வருது. பட் அதே நேரம் நிறைய மாற்றங்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சிடும். இதே போல் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கும். பட் இது எதுவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் சில முக்கியமான உறவுகளை பிரிந்திருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிட்டிருக்கும். பட் என்னென்னா ஒரு சிலருக்கு இது பாசிட்டிவான நிலைகளாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது தானாகவே ஏற்பட்டுடும். இல்லைன்னா குழந்தைகள் பிறக்குது, அப்பவும் ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இல்லைன்னா ஒரு நல்ல உயர்கல்விகளை கற்பதற்காக அல்லது கலைகளை கற்பதற்காக வெளி இடங்களுக்கு போயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் சில பாசிட்டிவான விஷயங்களோடும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்படுது, பெரும்பாலானோருக்கு கிடையாது. சிலருக்கு இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய விஷயங்களை முன்னேற்றம் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது. பட் ஜென்ரலாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்குது. ஜான் ஏறுனா மூலம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஆனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றவங்க நம்மளை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் நம்ம மேலே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. நல்லதையே செஞ்சால் கூட மற்றவங்க நம்மளை பற்றி குறை தான் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தங்கள் எல்லா மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் உண்டு. பொதுவாக இந்த மிதுனத்திற்கு அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ரிஸ்க் எடுக்க எப்பவும் தயாராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு அசால்ட்டான தைரியம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்குறோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது பின்வாங்க மாட்டாங்க. வரும்போது அதை பார்த்துக்கலாம், அப்போ என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அதில் இறங்குவாங்க. சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிடும். பட் சில நேரங்களில் அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும். அதாவது பொதுவாக வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். பட் ரிஸ்க் எடுக்கிறதுனால மட்டுமே எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிருவோன்னு சொல்ல முடியாது. நிதர்சன வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது தான். தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் அந்த ஓவர் ரிஸ்க்குனாலேயே ஏற்படவும் செய்யும். பட் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு இது இயல்பாகவே வரும். எப்போவுமே ஒரு ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. விளைவுகளை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம். அது கல்லெடுத்து அடிப்போம், பட்டா படட்டும் படாட்டினா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி காரியத்தில் இறங்கிடுவாங்க. அதனால் ஒரு அசால்ட்டான தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த சனி தான். நிறைய சொன்னது இல்லைங்களா, சனியானவர் அஷ்டமாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க. இப்போது இங்கே ரிஸ்க் எடுப்பதற்கும் சரி லக்குக்கும் சரி ஒரே ஆள் தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது ரெண்டும் சேர்ந்தாப்படியே அவங்களுக்கு எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களோட இயல்பான குணமே அப்படி மாறிடுச்சு. பட் நிதர்சன வாழ்க்கையில் எல்லாமே ரிஸ்க் எடுக்கிறதுனால சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல பேர் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாலே ஒதுங்கி போகவே செஞ்சுடுவாங்க. ஆனால் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு போட்டி ஒரு சவால்னு வந்துருச்சு அப்படின்னாலே முதலாளாக முன்னாடி போய் நிற்பாங்க. அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அங்கே சமாதானப்படுத்துவதற்கும் இந்த மிதுனம் முன்னாடி போய் நிற்கும். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகிறது கிடையாது. அதெல்லாம் மிதுனத்தினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா கால நேரம் சரி இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களால போற்றப்படுது. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கள் ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க, ஆடி பாடி கொண்டாடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு கால நேரம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே இவங்களை தூற்றவும் செய்கிறாங்க. இவங்க எதையெல்லாம் வைத்து இவங்களை புகழ்ந்தாங்களோ அதையெல்லாம் வைத்து இவங்க இகழவும் செய்கிறாங்க.
இந்த நிலைக்கும் முக்கிய காரணம் அதே சனி தான். ஏன்னா யோகாதிபதியாக செயல்படக்கூடிய அஷ்டமாதிபதியாகவும் செயல்படுறாங்க. இந்த ஒரு நுணுக்கத்தை இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க. ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் வெளியே வந்துடலாம். ஆனால் இப்போதைய நிலையில் இந்த சனியானவர் உங்களுடைய காரியஸ்தானத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜீவன அமைப்புகள் ரொம்பவுமே போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஜானேர் தான் முனசு இருக்குதுங்க நிலமை தான். கூட இருக்கிறவங்களே வில்லன்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறது புரியலை. பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அங்கேயாவது உருப்படியாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் எதுவும் உருப்படியாக செட் ஆக மாட்டேங்குது. புதுசாக ஏதாவது வேலைகளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் எதுவும் உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது. தட்டி தட்டி போயிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாமே காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. ஜீவன அமைப்புகள் மட்டும் இல்லை, நார்மலாக ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சால் கூட ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துட்டு வேலை போல் வேலை அலைச்சல் இல்லாத மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களே இருக்காது. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். உடல் அலைச்சல் உடல் சோர்வுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைகள் தான். ஸோ பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கள்லாம் ஒரு கலைப்புணர்வோடையே காணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன அதை வெளியே பெருசாக காமிச்சிக்கிறதுல, ஆனால் உள்ளுக்குள்ளே வேலை அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் மனமானது சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கக்கூடிய நிலைகளில் இந்த சனியை தவிர்த்து மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள், குறிப்பாக இந்த குருவனுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சிக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள், அந்த ஸ்ட்ரகிள், சலிப்பு, மன சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே மருந்தாக அமையும். அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் கடந்த 1-2 வருடங்களை காட்டிலும் இனி அடுத்த 2 வருடங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்காது. கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாகும். கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். பட் அதை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏன்ங்கிறத அதை சனியினோட நிலையை வச்சு சொல்லியிருக்கேன். தகுந்த மாதிரி அதை கரெக்டாக நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேங்கிற பேரில் எதுலேயும் இப்போ உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். சுபவரியங்கள் அதிகரிக்கும். திருமண காரியங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது. பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக மிதுனராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு வகையில் பணம் பையை நிரப்பும். அது இது வரைக்கும் 10 ரூபா வரவு இருந்தால் 10 ரூபா செலவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து வந்திருப்பீங்க. இனி 10 ரூபா செலவு இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வரவுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். கடன் சுமைகள் வெகுவாக குறையும். சிலரால் சேமிப்புகளை கூட பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லை சடனாக போகணுங்கிற எண்ணம் இருக்குது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு சாதகமான பயிற்சியாகவே இருக்கும். ஸோ வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது சார்ந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கு சில நல்ல முடிவுகளை பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், சங்கடங்கள் குறையும். பொதுவாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ தொடர்ந்து இந்த மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருந்துட்டு வரும். பட் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். வெளி விஷயங்கள், காரியங்கள் அல்லது பொது விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடும் போது அல்லது மற்றவங்க விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடும் போது மட்டும் மிதுன லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. போல் மற்றவங்களை எதிர்பார்த்து ஏதாவது காரியங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான் இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் உடன்பட்டு வரமாட்டாங்க. அது பேசும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் காரியம்னு வரும்போது அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் முழுமையாக ஈடுபடாதீங்க. அதே போல் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. பொறுமை, நிதானம் மட்டுமே உங்களுக்கு வலிமை சேர்க்கும்.
ஜீவனஸ்தானத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாமே கொஞ்சம் மந்தமாகத்தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் காரியத்தில் வெற்றி உண்டாகும். ஸோ அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த சனி பயிற்சி மிதுன ராசி மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களை ஒப்பிடும் பொழுது இனி வரக்கூடிய வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் இருக்காது. மாற்றங்கள் நல்ல வகையாகவே உங்களுக்கு அமைஞ்சு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.